மனோஜ் வேலைக்கு போலங்கிற விஷயத்தை முத்து கண்டுபிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்கு ஆசை அடுத்த வார ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா பூக்கடை பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்பவே பிஸி ஆயிடுறாங்க. இதனால வீட்ல விஜயாக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கறதுக்கோ காஃபி போட்டு கொடுக்கறதுக்கோ ஆள் இல்ல. வீட்ல டிஃபன் ரெடி ஆகாதால வீட்ல இருக்க எல்லாருமே நாங்க போய் வெளியே சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்ப விஜயா வந்து காஃபி போட்டு கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட விஜயா வந்து மீனாவை திட்டுறாங்களே தவிர மீனா இவ்வளவு நாளா நமக்கு இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்களே சொல்லி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்து மீனாக்காக கார்ல சவாரி வர்றவங்க பாக்குறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பூக்கடை ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுக்கு வேணும்னா மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி முத்து வந்து யதார்த்தமா பார்க்குக்கு போறப்ப அங்க மனோஜ் உட்காந்து பட்டாணி சாப்பிட்டு இருக்காரு. இதை பாக்குற முத்து வந்து ரொம்பவே சாக்காயிடுறாரு. இவ்வளவு நாளா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இந்த பார்க்ல தான் உட்காந்து பட்டாணி சாப்பிட்டு இருக்கானு சொல்லிட்டு ரொம்பவே சாக்காயிடுறாரு. இப்படி ஏமாத்திட்டு இருக்கிற மனோஜுக்காக வீட்டுல விஜயாவும் ரோஹினியும் கொஞ்ச நஞ்ச ஆட்டம் போடல. முத்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதால கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. இப்ப மீனா வேற கடை ஆரம்பிச்சிட்டாங்க, மனோஜுக்கு வேற வேலை இல்ல. இதனால அடுத்த வாரம் கண்டிப்பா விஜயாக்கு ரொம்பவே கஷ்டகாலமா இருக்க போகுது. விஜயாவும் ரோஹினியும் முத்துக்கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.